ஹாய் அமேஸ் அவரிவால் ஐம் குட். ரன் பிடிஎஸ் எபிசோட் 2 இப்போ ரிலீஸ் பண்ணியிருக்காங்க பிடிஎஸில். ஸோ அவங்க இந்த எபிசோடில் பண்ண கலகலப்பான குக்கிங், அவங்களோட கேம்ஸு, ஆஃப்டர் அவங்க கொடுத்த பனிஷ்மெண்ட்ஸு, அதை பற்றி தான் நான் டப்பிங் சொல்ல போகிறேன். உங்களுக்கு பிடிச்சிருந்தா இந்த வீடியோ சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் அண்ட் லைக் பண்ணுங்கள். அந்த கதை ஏற்கனவே ஓட்டி தயாராகிடுச்சு. சரிடா சாமி, அது நடந்து 12 வருஷம் ஆச்சு. ஆனா இப்போ ரன் பிடிஎஸ் எப்படி கெத்தா மாறி இருக்குன்னு பாருங்க. ரன் பிடிஎஸ் 2.0 அதிரடி ஆரம்பம். அவ்வளவுதான் முடிஞ்சது, வின் பண்ணிட்டோம்ல. சரி விடுங்கடா, தோத்தாலும் நல்லா தான் விளையாடணும். வேற லெவல்ல கேம் ஆனடா. கேம்ல கில்லாடிடா. சரி அதை விடுங்க, எனக்கு பசிக்குது, முதல்ல சாப்பிடலாம் வாங்க. ஆமா சாப்பிடலாம், பசி வயிற்று கிழுது. என்னது வெறும் கிஞ்சிங் மீன் மட்டும்தானா? இல்ல வேற ஏதாச்சும் கொஞ்சம் கறி இருந்தா நல்லா இருக்கும்ல. முதல்ல அங்க என்னென்ன இருக்குன்னு பாருங்கடா. சமையல் மாஸ்டர்கள் வேட்டைக்கு கிளம்பிட்டாங்க. வெங்காயம் இருக்கா? இந்த வெங்காயத்தை வெட்டு, அப்புறம் இதை இருக்கு. இதை வச்சு என்ன பண்றதுன்னு தெரியலையே. அடப்பா, வெங்காயத்தை குட்டி குட்டியா நறுக்கிறா. ஆமா, என்னது இது வெங்காயம் எவ்வளவு பெருசா இருக்கு. இந்த வெங்காயம் எதுக்கு, எதோட சேர்த்து சாப்பிட போறோம்? இத பாரு, வெங்காயத்தை இதுல போட்டு அப்புறம் அந்த சட்னியோட மிக்ஸ் பண்ணி மேல கொஞ்சம் சீஸ் போட்டா அது என்ன? ஓ, இந்த ஹோட்டல்ல கொடுப்பாங்களே அந்த டிஷ் மாதிரி பண்றாங்களா? டேய், அந்த லாஸ்ட்ல நடந்த பில்லோ ஃபைட் செம காமெடியா இருந்துச்சுல. எனக்கு தெரியும்டா, நீங்க தான் பண்ணுவீங்க. எனக்கு என்னமோ இவங்க சும்மாவே ஒருத்த அடிச்சுக்கிறாங்கன்னு தோணுது. அடிக்கடிக்கு அப்புறம் சமாதானம். இது நம்ம நிறைய தடவை பண்ணிட்டோம்ல. யூத் பிளேயர் தானே, யூத் நாளை விளையாடலாமா? உனக்கு ரூல்ஸ் தெரியல. லாஸ்டா வெளியே போய் சட்டியோட ஃபைட் பண்ணி படுத்துட்டு சும்மாவே தான். சரி ஓகே, இதோ ஆரம்பிக்கிறேன். நம்ம சுதா மட்டும் இன்னும் அந்த கண்டென்ட் ரிசர்ச்லேயே மூழ்கி இருக்காது போல. உனக்கு மசாலா கொஞ்சம் தூக்கலாம் இருந்தா பிடிக்கும்ல? ஆமா ஆமா, ஆனா இது இப்போவே ருசி பார்க்கலாமா? இன்னும் வேகவே இல்லடா. இப்போவே சாப்பிட்டுட்டு நாளை காலையில வயிற்றுல லொபுன்னு சத்தம் வந்தா என்ன பண்றது? நான் எப்போதும் குத்துமதிப்பா தான் போடுவேன், கரெக்டா வரும் பாரு. உதட்டில கொஞ்சம் ஒட்டுச்சு, அப்பவே டேஸ்ட் பார்த்துட்டேன். பரவாயில்லதான், ஆனா ஏதோ கொஞ்சம் கம்மியா இருக்கு. அந்த சட்னி விட்டுட்டு மேல சீஸ் அப்படியே போயிடலாமா? சரி இப்பவே சொல்லுங்க, யாரு ஜட்டியோட வெளியில போய் படுக்க போறது? அதுதான் இப்போ இந்த வெங்காயத்தை எப்படி நேரம் நடக்குங்கடா. இதை ஒரு பிராக்டிஸ் ரவுண்டா வச்சுக்கலாம். எல்லாத்தையும் உள்ள போடு. இப்ப விழுந்தது பெல்லம் இல்ல தேவா? நம்ம ரம்ஜான் தான் ஃபர்ஸ்ட் வருவான் போலயே. ஓ போடு, பேக் டு விழுந்துருச்சு. டேய் நிஜமாடா, யூத் விழுந்துருச்சா மாமி? எல்லாரும் மீன் கேக்குறாங்க, இன்னும் கொஞ்சம் வெங்காயம் நறுக்கணுமே. நீ என்ன சொன்னாலும் சரி தலைவா. இது மட்டும் பத்தாது, ரொம்ப கம்மியா இருக்கு. இருக்கிறத வச்சு அட்ஜஸ்ட் பண்ணுவோம். மொத்தம் எத்தனை இருக்கு? சரி, இதுதான் கடைசி ஆகும். எனக்கு பேக்கும் கிடைச்சா நல்லா இருக்கும். என்னது விழுந்துருச்சு, ஐயோ போச்சே. அவ்வளவுதான் முடிஞ்சு, சட்டையை கழிச்சுப்பான். என்னைய சோதிக்காதீங்கடா. இந்த விளையாட்டு செம ஜாலியா இருக்குல்ல. இது ஏதோ டாவின்சி கோட் மாதிரி படம் மாதிரி மூளையை யூஸ் பண்ண வேண்டியதா இருக்கு. யாருக்காவது இது விளையாட தெரியுமா? இதெல்லாம் ஊர்ல நிறைய பேர் விளையாடுறாங்க, எனக்கு தெரியாது. சரி, இந்த 3 வெள்ளை காயையும் நான் எடுத்துக்கிறேன். டேய் சமமா பிரிச்சுக்கோங்கடா. ஜங்கு, சமையலுக்கு ஏதாச்சும் உதவி பண்ணுமா? அதெல்லாம் ஒண்ணும் வேணாம். இல்ல நிஜமாவே சொல்லு, நாங்க என்னென்ன பண்ணணும்? நீங்க அமைதியா இருந்தாலே அது எனக்கு பெரிய உதவிதான். கொஞ்சம் மணல் வயிற்றுக்குள்ள போனா ஒன்னும் ஆகாதுல்ல. அதுதான் தண்ணி ஊத்தி கழுவுறோம்ல. சரி, ஐஸ் தண்ணியில போட்டு ஒரு வாஷா. ஐயோ கண்ணு எரியுதே. வெங்காயம் வெட்டினா நான் இப்போ அழுவேண்டா. கண்ணு என் கண்ணு. அவ்வளவுதான், உன்னோட ஆட்டம் முடிஞ்சுது. என்ன முடிஞ்சதுன்னு தெரியாம முடிக்கிறாங்க. அப்போ நான் ஒண்ணு பண்ணனே, என்னென்ன மறந்து போச்சே. ஒரு நிமிஷம் இருங்க, அது 10ஆ? நான் 10 தானே சொன்னேன். நிஜமாவே மறந்துட்டாங்க. அந்த பக்கம் ஜின்னும் ஜங்குக்கும் பாஃபிங் பண்ணிட்டு இருக்காங்க. டேய் டேஸ்ட் பாரு எப்படி இருக்கு. எனக்கு தெரிஞ்சு இதுல இன்னும் கொஞ்சம் சட்னியும் சர்க்கரையும் போடணும்னு நினைக்கிறேன். நீ என்ன சொல்ற? ஜங்கு யோசிச்சு ருசி பார்க்கிறார். எனக்கு என்னமோ அப்படி தெரியலையே, ஏதோ ஒண்ணு குறையுது இல்ல. இனிப்பு கரெக்டா இருக்கா? கொஞ்சம் பச்சை மிளகாய் தூக்கி போடுவோம். சமையல ரொம்ப ஈஸியா இருக்குல்ல. இன்னும் நல்லதா இருக்கா? ஆளுக்கு ஒண்ணு போட்டுக்கலாம். நறுக்கி போடவா? ஆமா, 4 மிளகாய் போட்டு புழக்கிறாங்க. ஓ அப்படியா? கடைசியா ஒரு சின்ன குற்ற உணர்ச்சி. டேய் இதை சாப்பிட்டு பாரு, அவ்வளவு கொடுமையெல்லாம் இல்ல. அழகா பிரவுனா எவ்வளவு அழகா வந்திருக்கு. நீ வேணா பாரு, எப்படி ரசிச்சு ருசி சாப்பிடான்னு மட்டும் பாரு. என்னமோ இது போதாதுன்னு தோணுது. நீ ஏன் நினைக்கிற? ஏய் இங்க பாருங்கடா. வாவ், செம்மையா பண்ணிருக்காங்களா. இன்னைக்கு ஒரு கட்டு கட்டே வேண்டாம். தேங்க்யூ சோ மச். தேங்க்யூ சோ மச். சரி, நம்ம குக் பண்ணல, அதுக்கு வேற நம்ம ட்ரெயின் பண்ணி கொடுத்துடலாம். பாவம் பிள்ளைங்க ரொம்ப சமைச்சு நமக்காக டயர்ட் ஆயிருப்பாங்க. சரி, நான் போயிட்டு இன்ஸ்டன்ட் ரைஸ் சூடு பண்ணி எடுத்துட்டு வரேன். அதுக்கப்புறம் சாப்பிடலாம். கோ ஹெட், நீங்க போய் சாப்பிடுங்க. சரி வாங்க, நம்ம ஸ்டார்ட் பண்ணலாம். Great work everyone. Kamsahamnida. Thank you so much. Wow, செம்மையா இருக்கு இந்த ஃபுட். சாப்பிடலாம். ஜோமெண்ட்லாம் கூட செஞ்சு. Thank you so much for the meal. எப்படி இருக்குன்னு சொல்லுங்க. Enjoy. சோஜா கூட குடிச்சு செம்மையா இருக்கும் இது. வாங்க சாப்பிடலாம். இது என்ன மஷ்ரூம் கிரேவி மாதிரி இருக்கு? இதுதான் பீஸ் கஞ்சா. இதுதான் ரெஸ்டாரண்ட்ல நமக்கு சர்வ் பண்றாங்க.
எக்ஸாக்ட்லி அதேதான். நம்ம பென்ஷன்ஸ் டிஃபரெண்டா இல்ல கம்பேரிங் டு ஸ்கால்ப்ஸ். இல்ல பென்ஷன்ஸும் ஒண்ணும் கிடையாது, ஸ்கால்ப்ஸும் பென்ஷன்ஸும் ஒண்ணும் கிடையாது. ஆமா ஆமா, ஸ்கால்ப்ஸ் பென்ஷன்ஸ் நாட் தி சேம். நினைச்சா ஜாப்பனீஸ் நேம் அப்புறம் கொரியன் நேமா இருக்கலாம் அப்படின்னு நினைச்சேன். சரி நான் என்ன டிஃபரன்ஸ் நான் பார்க்கறேன். ஸ்கால்ப். ஐயோ ஐயோ, இட்ஸ் பிலீவபிள் டா. ஸ்கால்ப் ஒன் ஸ்கால்ப் ப்ளீஸ் அப்படிதான் ப்ரொனன்சியேஷன் நினைக்கிறேன். ஆனா நம்ம ரீஜன் பார்க்கும்போது கொஞ்சம் டிஃபரெண்டா இருக்கு. பென்ஷன்ஸ் ஸ்கால்ப்ஸ் சொல்ல மாட்டாங்க, they are same species அப்படின்னு சொல்றாங்க. yummy yummy. எப்ப நம்ம ட்ரிப் ஒண்ணா போனோம் ஞாபகம் இருக்கு உங்களுக்கு? வெகேஷன் ஹவுஸ் நம்ம போனோமே ஞாபகம் உனக்கு? அப்போட நம்ம 2 பேரும் ட்ரைனிங் எடுத்துட்டு இருந்தோமே, நம்ம 2 பேரும் ஒண்ணா இருந்தோமே. ஆமா நம்ம 2 பேரும் நீயும் நானும் தான். அது ரொம்ப ஒரு 4 years 3 years பிஃபோர் இருக்கும்ல. never mind, scalp. it's muscle னு சொல்றாங்க. just wow, scalp. pencils is a pencil. pencil na round ஆ yeah, temple. how about temple? temple அது ரொம்ப ஃபெமிலியரா இருக்கு ஏத்த மாதிரி. அது என்னன்னு நான் பார்க்கறேன். எப்போ லாஸ்டா ஒன்னாவது ஞாபகம் இருக்கா? years and 8 months after that ஒன்னா இருக்கும். wow, செம்மல இது. ஆனா ரொம்ப கம்பேர் பண்ணும்போது ரொம்ப ஷார்ட்டா இருக்கு. நம்ம இன்வெஸ்ட் ஆனதும் நம்ம ஒன்னா சேர்ந்ததுமே ரீயூனிட் ஆனதுமே இந்த டைம் தான். நம்ம ஜிம் மாப்பிள தான் ஃபர்ஸ்ட் மிலிட்டரி சர்வீஸ்ல இருந்து ரிலீஸ் ஆனாங்க. எப்படி இருந்துச்சு அந்த அனுபவம் உனக்கு? அங்க இருந்த ஆக்டிவிட்டீஸ்லாம் நீ ஏன் வருத்தப்படுற? நான் ஜெயப்பூர் தான் போயிருக்கணும், எனக்கு ஒர்க் டிலே ஆனதால போக முடியல. ஆனா சோலோ ஆல்பம் ரிலீஸ் பண்ணாரு ஞாபகம் இருக்கா? ஆனா ஜிமி ரஞ்சாவும் ரொம்ப ஹாப்பியா இருந்தாங்க ஒன்னா போனதால. ஆமாடா ஒத்துக்கோங்க, நான் கொடுத்து வச்சேன் உன் கூட வந்ததுல எனக்கும் பிடிச்சிருந்துச்சு. நமக்கு மட்டும் இப்போ மில்ச்சிக்கு மட்டும் போகாம இருந்தா ஒருவேளை ஜேகே மில்ச்சிக்கு போயிட்டு அகைன் வரும்போது ஜிமிக்கு 60 ஏஜ் ஆகிருக்கும். ஐயோ ஐயோ, அது கண்டிப்பா டப்பா இருந்திருக்கும் ஜிமிக்கு. அப்படித்தானே மச்சான்? ஏஜ் நான் சொன்னேன், என்னுடைய பேக் முன்னாடி பில்லோ போயிட்டு ஆல்ரெடி உடைச்சிருச்சுடா. அந்த ஏஜ் எப்படி முடியும்? நான் என்ன ஃபீல் பண்ணா, நான் நிறைய கத்துக்கிட்டேன் என்னுடைய சோலோ ஆல்பம் ஆக்டிவிட்டிஸ் அப்போ. நான் என்ன லேர்ன் பண்ணேன்னா, எனக்கு சோலோ ஆல்பம் அப்போ எந்த அளவுக்கு பிடிஎஸ் மெம்பர்ஸ் எனக்கு இம்பார்ட்டன்ட்னு தெரிஞ்சுக்கிட்டேன். எனக்கும் அப்படிதான் ஃபீல் பண்ணேன். நான் ரொம்ப லோன்லியா ப்ரெஷரா ஃபீல் பண்ணேன். நான் போத் சைடையும் பார்த்தாங்க. அப்போ நான் எனக்குள்ள சொல்லிக்கிட்ட ஒன்னே ஒண்ணுதான், ஐ வில் டூ மை பார்ட். ஈவன் மெம்பர்ஸ் கூட இல்லைனாலும் பரவாயில்ல. நான் நினைச்சேன் ஃபேன்ஸ்க்கு போர் அடிச்சு இருக்கும்னு. நம்ம எல்லாமே ஒரு வாக்குறுதி கொடுத்திருந்தோம், மில்ச்சிக்கு சர்வீஸ் எப்படி இருக்கும்னு டேஸ்ட் பார்த்துட்டு வரலாம்னு. சரி எப்படி இருந்துச்சு அந்த டேஸ்ட்? எப்படினாவா, எரியில நெருப்பு நிக்கிற மாதிரி இருந்துச்சுடா. ஜிமி நல்லா அடிப்படை இருக்கான் போல மில்ட்ரி சர்வீஸ்ல. ஆமா, ஸ்பைசியா ஹாட்டா இருந்துச்சு. எஸ், இட் ரெட் ஹாட். இப்போ நமக்குன்னு ஒரு எக்ஸ்பீரியன்ஸ் இருக்கு, அதோட நம்ம எல்லாரும் ஒண்ணா இருக்கோம்ல. நான் என்ன நினைக்கிறேன்னா, இது ஒரு நல்ல டைம் நம்ம முன்னோக்கி போறதுக்கு. நம்ம நல்லாவே வளர்ந்துட்டோம்ல. ஆமா, நான் அதை நம்ம செஷன்லயே ரிலீஸ் பண்ணேன். ஐ திங்க் ஜிமி அண்ட் டே வந்து நல்லாவே வளர்ந்துருக்கானுங்க. முக்கியமா டே சொல்லியே ஆகணும், அவன் ப்ரோ பிளேயரே மாறிட்டான் பேசுறதுல. அது எதனாலன்னா எல்லாருடைய ஈகோவும் என்ன ஸ்ட்ராங்கா ஆகிடுச்சு. அது உண்மைதான், நம்ம எங்க பேசணுமோ அங்க ஒப்பீனியன் சொல்லிதான் ஆகணும். என்ன சொல்ல வர, நான் பேச வேண்டிய இடத்துல பேசணும், குவைட்டா இல்லாம. என்ன சொல்ற மாப்ள? சில இடத்துல நம்ம பேசினா சில விஷயங்கள் நம்மள மீறி போயிடும் சம்டைம்ஸ். பிடிஎஸ்னாலே ஒரு தனி பிராண்ட் இல்ல. டேய் நான் சூப்பர் விடவா? பிடிஎஸ்ன்றது ப்ரெஷியஸான ஒண்ணு. அது பில்ட் பண்ண நமக்கு 10 years மேல ஆச்சு. நம்ம எல்லாரும் சேர்ந்து ரேப்பர்ஸ்லாம் நம்ம காலை வச்சு ஓபன் பண்ணவே ஞாபகம் இருக்கா? ஆமா, அப்புறம் டிஷ்யூஸ்லாம் வெடிச்சோமே நம்ம வாயை வச்சு. ஆல்சோ நம்ம சானாவுக்கு கூட போனோம் லூப் சாங் பண்ணும்போது. அப்படிதான் ரன் பிடிஎஸும் சேஞ்ச் ஆச்சு. நம்ம டோல்மான் பண்ண என்ன, நம்ம விஷ் மேக் பண்ணலாம்ல டோல்மான் முன்னாடி. இது நல்லா இருக்கே. ஆமா, ஏன் நம்ம விஷ் மேக் பண்ணணும் டோல்மான் முன்னாடி? கங்காவோட ஃபேமஸ் எதுக்குன்னு தெரியுமா? இது நர்வஸ் ஆகாத, இமேஜின் பண்ணி பாருங்க, நம்ம 4 பேரும் ஒண்ணா ஒரே ரோல்ல முட்டி போட்டுக்கிட்டு ஹேண்ட்ஸ்அப்ல இருந்தா எப்படி இருக்கும்? வாவ், ரியலி? போடா, நாங்க யாரும் வர மாட்டோம். உனக்கு மட்டும் எங்க இருந்தா இந்த மாதிரி ஐடியாலாம் தோணுதோ தெரியல. நான் ஏன்டா அதை பண்ணணும்? இதை நான் ரொம்ப நாளா திங்க் பண்ணி இருந்த ஒரு விஷயம். சரி, என்ன இப்போ ட்ரை பண்ணணும் அதானே? சரி வா பண்ணலாம். இப்படிதானே? அப்புறம் வால் இப்படி சாஞ்சிக்கிட்டு என்ன ஏண்டா அடிக்கிற? அப்புறம் நம்ம அடி வாங்கினா எப்படி இருக்கும் நம்ம கையில? நம்ம கையை இப்படி நீட்டும் போது நல்லா கொடுப்பா. ஜங்கல் நீ குளிக்க போறியா? குளிச்சுட்டு தான் இருக்கேன். நான் வேணா ஜாயின் பண்ணிக்கவா? நோ தேங்க்ஸ், நான் வருவேன். கெட் அவுட் மேன். ஹலோ, நாங்க ஒன் நைட் மட்டும் தான் இங்க ஸ்டே பண்ண போறோம், அதனால கொஞ்சம் மெசியா தான் இருக்கும். அட்ஜஸ்ட் கரோ. நம்ம எல்லாரும் ஒண்ணா இந்த மாதிரி இருந்து ரொம்ப நாளாச்சுல. உனக்கு தெரியுமா, இன்னைக்கு நான் உன் பக்கத்துல தான் தூங்க போறேன். டேய் உனக்கு கேக்குதா? ஜிமேன் எஸ் லவ்லி ஜேன் ஜே ஹோப் பியூட்டி சீக்ரெட் ஸ்கின் கேர் ரொட்டீன் பார்த்து
Meanwhile, டேய் ஆரம் பையில எங்கடா போயிட்டு இருக்க ஆட்டிக் ரூம்ல? ஆரம் இஸ் ஹைடிங். குட் நைட். BTS ட்ரீம் லேண்ட்குள்ள போயிட்டாங்க. நாளைக்கு வாலிபால் கிரவுண்ட்ல என்ன நடக்க போகுதோ? Bye, Ami. Let us see you next video. Bye bye.